குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகமும் சேர்ந்து இருப்பது. அதாவது 12 ராசி கட்டத்தில எங்காவது இருக்கிறது அது ஒரு யோகம். அதில ரொம்ப யோகமா ஒரு நல்ல பலனா எடுக்கணும் அப்புட்ன்னா மீனத்த எடுத்துக்கலாம். ஏன்னா, சுக்கிரனும், குருவும் இயற்கை சுபக்கிரகங்கள். அப்படி எடுத்துக்கலாம். அதில சந்திரனும் வளர்வுரை சந்திரனாக இருக்கணும். அது இன்னும் கொஞ்சம் விசேஷம். அதில நம்ம எடுக்க போம்போது மீனத்துக்கு வருவோம். மீன ராசி கட்டத்தில மீனத்தில இருக்கும் பொழுது, அந்த இடத்துல குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சந்திரனுடைய நிலப்பாடு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் வளர்வறையா இருந்தால் இன்னும் நல்லா கொஞ்சம் யோகம் இருக்கும். அப்போ அது ஒரு நல்ல யோகமா எடுத்துக்கலாம். சரி எந்த மாரி யோகத்த குடுக்கும்? எந்த மாரி யோகத்த குடுக்கும்? என்னலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவோடைய காரத்துவமான 2வது அது லக்கணத்துக்கு எத்தனா பாகம்னு எடுத்துக்கணும். அந்த பாகத்தோடைய வேலையும் செய்யும். ஒரு பொதுவான பலன் இப்ப எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோட காரத்துவமான பணம். இந்த நகையெல்லாம் குருவுக்குள்ள காரகம் தான். நகை, அதே மாரி குழந்தை, ஆ நல்ல பெரியவர்களுடைய தொடர்பு இதெல்லாம் குடுக்கும். அதே மாரி சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கும், நல்ல குடும்பம். குடும்பம் அப்படின்னு வந்தாவே நல்ல மனைவி இப்படி எடுத்துக்கலாம். நல்ல குடும்ப விருத்தி. அப்போ குடும்பம் அப்படின்னா நல்ல மனைவி கிடைக்கும். நல்ல வீடு கிடைக்கும். வாகனங்கள் யோகங்கள்லாம் கிடைக்கும். இந்த மாரி எடுத்துக்கலாம். சந்திரன் அப்படிங்கும்போது ஏன்னா இந்த 3 கிரகமே அந்த இடத்துல வலுப்பெறுது. அப்படிங்கும்போது சந்திரனுடைய காரத்துவமான தாயார், குடிக்கிற திரவப் பொருள், நல்ல மனநிலை, தாயார் வம்சத்தை சார்ந்தவர்கள், அப்புறம் உணவு, நல்ல சாப்பாடு. இந்த சாப்பாடுமே சந்திரனுக்கு தான் எடுத்துக்கலாம். இந்த மாரி குடிக்கிற திரவப் பொருள், நல்ல ஒரு மனநிலை, நல்ல மனநிலையா இருக்கிறது. இந்த மாரிலாம் நிறையா யோகங்கள் அப்படி இருக்கு. அப்போ பொதுவா நம்ம பார்க்கும்போது, நல்ல குடும்ப விருத்தியாகும். புத்திரர் விருத்தி. புத்திரர்னா நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. குழந்தைகள்னால் பேரும் புகழும் அடைவீர்கள். இந்த மாரி அமைப்பு உள்ள ஜாதகத்துக்கு. நல்ல குழந்தை பிறப்புக்கும். குழந்தைனால் பேரும் புகழும் அடைவீர்கள். நல்ல நகை நட்டுலாம் சேர்ப்பீங்க. வண்டி வாகனங்கள் இருக்கும். வீடு இருக்கும். மொத்தத்தில இது நல்ல ஒரு யோகமான ஜாதகம். இந்த முக்கூட்டு கிரகம் இந்த 3 கிரகம் சேர்றது ஒரு நல்ல ஒரு யோக பலனாக எடுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த மாரி இருக்கிறப்ப ஒரு நல்ல பலன் இதுக்கு தசா புத்தி வரணும். இந்த தசா புத்தி வரும்போது நல்ல யோகம் கிடைக்கும். சரிங்களா?